பல்லவ் தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐசிசி சாம்பியன் டிராஃபியோட 2025 மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்று இரண்டு வரலாற்று முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு நம்ம சொல்லியாகணும். கிரிக்கெட் வரலாற்றுல ஐசிசி சாம்பியன் டிராஃபி இன்னைக்கு நடந்த ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அதிகபட்ச அதாவது சாம்பியன் டிராஃபில அதிகபட்ச ரன்னா 352 ரன்கள் அடித்து மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க சொல்லி ஆகணும். அதற்குள்ள 3 மணி நேரத்துக்குள்ள இந்த சாதனை வந்து ஆஸ்திரேலியாவில முறியடிக்கப்பட்டு 356 ரன்கள் அடித்து ஆஸ்திரேலியா அந்த ரன்னை சேஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஒரு இமாலய வெற்றியை தான் பெற்றிருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான ஒரு பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஆஸ்திரேலியா டீமுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நாளைக்கு தொடங்க இருக்கிறது. கண்டிப்பா வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொள்ளும் ஒரு மேட்ச் தான். இது வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா இது வந்து விளையாட்டும் தாண்டி இந்திய மக்களோட பாத்தீங்கன்னா ஒரு உணர்வுகளோட கலந்த ஒரு விளையாட்டாக தான் இருக்கு. அதுவும் பாகிஸ்தான் கூட மோதும் போது அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விளையாட்டாக தான் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் கூட இந்தியா ஒருவேளை தோத்துருச்சுன்னா அதுக்கு உண்டான விளைவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த வரலாற்று சம்பவம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா ஒரு ஃபயரோட தான் இருக்கும். அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபி வந்து நடத்துது. ஒரு சாம்பியன் டிராஃபி ஒரு ஐசிசி தொடரை நடத்துகிற ஒரு நாடு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் விளையாடாம போய் வேற நாட்டில் விளையாடுறாங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை தான் நம்ம சொல்லி ஆக்கணும். இந்தியாவோட கெத்து. இப்போ நீங்கள் கிரிக்கெட் போட்டிங்கனாலே இப்போ எடுத்தீங்கனாலே மிகப்பெரிய அளவில் ஒரு பணக்கார நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பிசிசிஐ தான் நம்ம சொல்லி ஆகணும். நம்ம இந்திய கிரிக்கெட் வாரியம் தான் மிகப்பெரிய அளவில் கிரிக்கெட் உலகே கட்டி ஆண்டு கொண்டு இருக்கிறது நம்ம சொல்லி ஆகணும். இந்தியா ஒரு நாட்டிற்கு ஐசிசி தொடர் நடக்கும் ஒரு நாட்டுக்கு செல்லாம அந்த தொடர் நடத்தும் நாட்டையே வந்து வேற நாட்டுக்கு விளையாட வைக்கிறாங்கன்னா கிரிக்கெட் உலகில் இந்தியாவோட பெருமை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா பவர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் தொடரில் இந்தியா தனது ஆதிக்கத்தை வந்து செலுத்தி கொண்டுதான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவோட கை தான் அதிக அளவில் ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னு பார்க்கும்போது இங்க இந்தியா கூட விளையாடுற அனைத்து டீமுமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் விளையாடி ஆக வேண்டும். அதே நேரத்துல வந்து இந்தியா கூட மேட்ச் நடக்கும்போது துபாய்க்கு வந்து அவங்க பாகிஸ்தான்ல துபாய்க்கு வர வேண்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் தங்கி அந்த சீர்தர்ஷன நிலைக்கு அவங்க தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த பிச்சோட தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து கணிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு அப்படி இல்லை. எல்லா மேட்சும் துபாயில தான் விளையாட போறாங்க. அந்த மைதானத்தோட தன்மை அப்புறம் சீதோஷண நிலை எல்லாமே வந்து இந்தியாவிற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா ஐசிசியோட சாம்பியன் டிராஃபில இந்தியாவோட ஆதிக்கம் தான் அதிக அளவில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதே நேரத்துல வங்கதேசத்துக்கு எதிராக வந்து இந்தியா செய்த பல தவறுகள் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு எதிராக திருத்தி கொள்ளும் அப்படிங்கிற இதில் தான் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 கேட்ச் வந்து அசால்ட்டா கைக்கு வந்த கேட்ச் வந்து மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிஸ்ஃபீல்டிங், அதாவது KL ராகுல் அவர்கள் வந்து ஒரு ஸ்டம்பிங் மிஸ் பண்ணாரு. இது மாதிரியான மிஸ்ஃபீல்டிங் வந்து கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு எதிராலாம் கண்டிப்பா பண்ணா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேக் ஃபயர் தான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா தங்கள் நாட்டில் விளையாடிட்டு இப்போ வந்து இன்னைக்கு துபாய்க்கு வந்து கிளம்பி போயிருக்காங்க. அது இல்லாம பிச்சோட தன்மை வந்து அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சரியான கணிக்கிற திறமை இருக்கும்னு பார்த்தா மிக மிக குறைவுதான். ஒரே நாள்ல என்ன பண்ண முடியும் அவங்களால அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பா இந்த நிலை இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதகமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சரி பவுலிங் சரி பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கை வந்து அதிக அளவில் ஓகே தான் இருக்கு. நீண்ட காலத்திற்கு பிறகு முகமது ஷமியோட வரவு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வேகப்பந்து வச்சுல ஒரு பலமாக தான் இருக்கு. ஹெச்ரானா அவர்களுடைய பவுலிங்கும் நல்லா தான் இருக்கு. அது மாதிரி வந்து ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா அக்ஷர் படல்லாம் வந்து வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதே நேரத்தில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சுபம் கில்லோட பேட்டிங் திறமை பக்காவா இருக்குன்னு சொல்லணும். தொடர்ச்சியாக நடந்த ஓடிஐ பார்த்தீங்கன்னா தன்னுடைய திறமையை வந்து முத்தாவே நிரூபிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் ரோஹித் சர்மாவோட நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பராகவே இருந்துட்டு இருக்கு. கூடவே நம்ம விராட் கோலி நம்ம ரன் மிஷின் சொல்லுவாங்க ஒரு காலத்துல. இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு
கிரிக்கெட்ல தன்னோட முழு திறமையும் வந்து வெளிப்படுத்தவில்லை தான் நம்ம சொல்லி ஆகணும். போன மேட்ச்ல வங்கதேசத்துக்கு எதிரான மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 22 ரனோட வெளியே வந்துட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாகிஸ்தான் அப்படி வந்தாலே பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட அந்த பேட்டிங் திறமைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் சொல்லி ஆகணும். அதனால மீண்டும் விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக தன்னுடைய ஃபார்ம் வந்து மீட்டெடுப்பார் தான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா விராட் கோலி இந்த மேட்சோட தன்னோட ஃபார்ம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி வந்து அனைத்தும் கலந்த கலவையாகவே இந்திய அணி ஒரு வலிமையான அணியாக தான் பார்க்கப்படுகிறது. இந்திய அணியை எப்படி பாகிஸ்தான் சமாளிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா நாளை நடைபெற உள்ள மேட்ச் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு விருந்தா தான் அமையும் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ஒரு நாளைய போட்டி பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் போது ஏதாவது வீட்டில இருந்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.